தென்காசி மாவட்டம் கடையம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமாரை கண்டித்து திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரே சுவரொட்டி ஒட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடையம் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை வாங்க மூட்டைக்கு 70 ரூபாய் தர வேண்டும் என்று கடையம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் கட்டாயப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தனியாருக்கு ஏலம் விட்டு லாபம் பார்க்க முயல்வதாக கூறி திமுக கூட்டணி விவசாயிகள் சங்கத்தினர் கடையம் பகுதி முழுவதும் சுவரொட்டி ஒட்டி ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்து எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இருக்கக்கூடிய திமுகவுடைய தெற்குண்டிய ஜெயக்குமார் வருஷம் ஏலம் விட்டுட்டு தொடர்ந்து போன்ற 2024 ஏலம் விட்டார். இதை கண்டிச்சு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம். உடனே விவசாயத்துக்கு பொறுப்பாட்ட பேசி தெரியாமல் பண்ணி மன்னிப்பு கேட்டு உடனே ஆர்ப்பாட்டத்தை வாபஸ் வாங்கணும். திரும்ப எம்எல்ஏ மறுநாள் புகார் பண்ணாங்க. தொட்டு ஏற்கனவே சொல்லியிருந்த அரசு நெருக்கத்தில் விவசாயிகள் கடுமையான நெருங்கில் இருக்காங்க, சிக்கல் இருக்காங்க. நீ எந்த இதில் தலையிடம் சொன்னோம். ஆனால் திரும்பி ஊருக்கு 1 லட்ச ரூபா ஏலத்தை வாங்கிட்டு அவரே நேற்று டிபிசி ஆள் இருக்கக்கூடிய ஏவோ செந்தியில் கையில் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு சென்ட் 20,000 இருக்காங்க. அவங்களே அரசு நடத்த மாதிரி ஒரு போலி வேடத்தை போட்டுக்கிட்டு இதை கண்டித்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடக்கணும்னு இல்லை.